டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். க்ளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல். இந்த க்ளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடலில் என்னென்னா, க்ளவுட் சர்வீஸ் வந்து யூசருக்கு வந்து என்ன முறையில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி மேனேஜ் பண்ணப்படுது, எங்கே டேட்டா ஸ்டோர் பண்ணுறாங்க, யூசர் எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க, இந்த மெத்தடெல்லாம் வச்சு 4 வகையாக பிரிக்கிறாங்க. பப்ளிக் க்ளவுடு, ப்ரைவேட் க்ளவுடு, ஹைப்ரிடு, கம்யூனிட்டி க்ளவுடு. இந்த 4ஐயும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேட்டகரி பப்ளிக் க்ளவுட். இந்த பப்ளிக் க்ளவுடுங்கிறது வந்து தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர், AWS, இன்னும் நிறைய தேர்ட் பார்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராப் பாக்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற சர்வீஸை வந்து நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, யார் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு பே பண்ணால் போதும். ஸோ இது வந்து ஷேர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைவை வச்சு எக்ஸாம்பிள் சொன்னாலே, இப்போ கூகுள் ட்ரைவ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து நம்ம ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதே ட்ரைவ்லேயே வந்து இன்னும் மற்றவங்க ஃபைல்ஸும் ஸ்டோர் ஆகிருக்கும், பட் பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கும். நம்ம ஃபைல்ஸும் அவங்க ஃபைல்ஸும் மிங்கிள் ஆகாது. அந்த மாதிரி ஷேர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இது. அவங்க வந்து எவ்வளோ யூசர் அதிகமானாலும் அவங்க ஈஸியாக அதை ஸ்கேலபிள் பண்ண முடியும். இதில் யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணலாம், அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், அதேமாதிரி டெவலப்மெண்ட், டெஸ்டிங் என்வரன்மெண்ட், அதேமாதிரி ஸ்டோரேஜும் கொடுப்பாங்க. இதுதான் பப்ளிக் க்ளவுடு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சர்வீஸ் ப்ரொவைடர் ஒரு பப்ளிக் க்ளவுடை லான்ச் பண்ணிடுவாங்க. எத்தனை யூசர் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேபி அதை அவங்க ஃப்ரீயாக கொடுக்கலாம், பேப்பர் யூஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி மாடல் வேணாலும் கொடுக்கலாம். பட் பப்ளிக் க்ளவுடு ஷேர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்தது ப்ரைவேட் க்ளவுடு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷனோட என்டையர் டேட்டாவும் க்ளவுடில் இருக்கணும். பட் நம்ம ஆர்கனைசேஷனை தவிர வேறு யாரும் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சினாரியோ வரும்போது ப்ரைவேட் க்ளவுடுக்கு போகலாம். ஸோ இதுவும் தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர் இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம், இந்த க்ளவுடு வந்து இந்த டேட்டா எல்லாமே எங்கள் சர்வரில் எங்கள் பில்டிங்லேயே இருக்கணும், பட் க்ளவுடில் அவைலபிளாக இருக்கணும். நான் எங்கே இருந்தாலும் நான் ஆக்சஸ் பண்ண முடியணும். அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா ஆன் ப்ரெமிசஸில் நம்ம இடத்துலையே சர்வரை வச்சு நம்ம இடத்துலையே க்ளவுட் செட்டப் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வெளியே போனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆர்கனைசேஷனை தவிர வேறு யாரும் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல அட்வான்டேஜ் என்னென்னா, செக்யூரிட்டி நல்லா நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். அதேமாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம கண்ட்ரோல் அதிகமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஆட் பண்ணணுன்னாலும் நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பண்ணிக்கலாம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த ஹெல்த் கேர், ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்லாம் எங்கெல்லாம் வந்து டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப செக்யூர்டான டேட்டா வேணுமோ அந்த இடத்துல வந்து ப்ரைவேட் க்ளவுடுக்கு போய்க்குவாங்க. ஸோ மேனேஜ் இன்டர்னலி சிங்கிள் ஆர்கனைசேஷன். அடுத்தது ஹைப்ரிட் க்ளவுடுங்கிறது ஒன்றும் இல்லை, பப்ளிக் க்ளவுடும் ப்ரைவேட் க்ளவுடையும் கம்பைன் பண்ணி ஒரு மாடல் கொண்டு வராங்க. அதான் ஹைப்ரிட் க்ளவுடு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில சினாரியோ இருக்குது. இப்போ வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இதை 2 வகையான க்ளவுடையும் யூஸ் பண்ணலாம். இப்போ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை டிஸ்பிளே பண்ணுறது, இன்னென்ன ஐட்டம் இன்னென்ன ரேட்டு, இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்டு, இந்த ப்ராடக்ட் இந்த ஏரியாவில் குயிக்காக செல் ஆகுது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பப்ளிக் க்ளவுடில் அவங்க போட்டுருவாங்க. ஒன்ஸ் யூசர் வந்து பேனு கொடுத்ததுக்கப்புறம், இந்த பேமெண்ட் கேட்வேக்கு போனதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் க்ளவுடில் வச்சுக்குவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பப்ளிக் க்ளவுடுங்கும் போது அவங்களுக்கு பேமெண்ட்டும் குறையும். என்ன டேட்டா வந்து கான்ஃபிடென்ஷியலோ இல்லை என்ன டேட்டா வந்து ரொம்ப முக்கியமான டேட்டாவோ அதை மட்டும் ப்ரைவேட்டில் போடும்போது நமக்கு அமௌண்ட் அந்த இடத்துல மட்டும் நம்ம முக்கியமான இதுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம். பப்ளிக் க்ளவுடுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் குறையும். ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் பப்ளிக் க்ளவுடு ப்ரைவேட் க்ளவுடும் வரும்போது ஹைலி பெனிஃபிஷியல். ஸோ அந்த யூஸ் கேஸும் அதான் சொல்லியிருக்காங்க, ஆர்கனைசேஷன் தட் ஹேண்டில் சென்சிட்டிவ் அண்ட் நான் சென்சிட்டிவ் ஒர்க் லோட்ஸ். ஸோ பப்ளிக்காக கொடுக்குற டேட்டா எல்லாமே வந்து நான் சென்சிட்டிவ் தான், ப்ரைவேட்டாக அந்த அமௌண்ட் ரிலேட்டடான இது எல்லாமே சென்சிட்டிவ். இந்த மாதிரி காம்பினேஷனாக பப்ளிக் க்ளவுடும் ப்ரைவேட் க்ளவுடும் கொடுக்கறது ஹைப்ரிட் க்ளவுடு. அடுத்தது கம்யூனிட்டி க்ளவுடு. கம்யூனிட்டி க்ளவுடுனா ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, என் ஃப்ரெண்டு 2 பேர்த்துக்கிட்ட 2 ஆர்கனைசேஷன் இருக்குது, மொத்தம் 3 ஆர்கனைசேஷன் வச்சுக்கோங்க. இந்த 3 ஆர்கனைசேஷனுமே கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் தான், பட் செப்பரேட்டட். இப்போ நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட பேசி ஒரு காமன் க்ளவுட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம். ஒரு காமன் ஸ்பேஸில் இருக்கட்டும், நம்ம 3 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 3 ஆர்கனைசேஷனுடைய டேட்டாவையும் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் ஆர்கனைசேஷனோட டேட்டா வந்து உங்களதோட மிங்கிள் ஆகாது. அந்த மாதிரி ப்ரொவைடர்கிட்ட சொன்னோம்னா அவங்க கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பார்ட்டிஷன் பிரித்து
க்ளவுட் செட்டப் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசி நம்ம க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட கொடுத்து அந்த மாதிரி செட்டப் பண்ணோம்னா அதுக்கு பேர் கம்யூனிட்டி க்ளவுட். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஷேர்டு காஸ்ட். 3 ஆர்கனைசேஷன் சேர்ந்து செட்டப் பண்ணும்போது அந்த காஸ்ட் வந்து டிவைட் ஆகுது. அதே மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி செக்யூரிட்டி என்ன மாதிரி வேணும் எல்லாமே நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். ஸ்கேலபிலிட்டி எல்லாமே ஃபுல் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது ப்ரைவேட் க்ளவுடோடைய செக்யூரிட்டி அந்த பவர் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஷேர்டு காஸ்ட், அதாவது பப்ளிக் க்ளவுட் மாதிரி இருக்கிற கான்செப்டில் இருக்க ஷேர்டு காஸ்ட் அந்த ஃபீச்சரையும் நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கம்யூனிட்டி க்ளவுடை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் அதுக்கான ஒரு சிம்பிள் டயக்ராம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ளவுட். மொத்தம் 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது க்ளவுடில். ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ். ஸோ இதில் வந்து ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ்னால் என்னென்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு க்ளவுட் சர்வர் வேணும், விர்ச்சுவல் சர்வர் வேணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஜிபியில் எவ்வளோ ரேமில், அதாவது எவ்வளோ ஸ்பீடான ப்ராசஸரில் வந்து ஒரு விர்ச்சுவல் மெமரி வேணுமோ அதை நான் டேரெக்டாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் AWS எடுத்துக்கலாம். அதில் போய் சைன் அப் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்து அதை பே பண்ணிட்டேன்னா அந்த சர்வர் வந்து கொடுத்துருவாங்க. அதை நானே கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ இதை இந்த க்ளவுடை செட்டப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து செட்டப் பண்ணி கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. ஸோ அதனால தான் செல்ஃப் சர்வீஸுங்கிற வேர்டு இங்கே சொல்கிறாங்க. நானே பே பண்ணி நானே செட்டப் பண்ணி எனக்கு தேவையானதை நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ். அதாவது வேர்ல்டில் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளால் இன்டர்நெட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் க்ளவுட் சர்வீஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன வெரைட்டி ஆஃப் டிவைஸ் இருந்தாலும் மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லா டிவைஸும் வந்து க்ளவுட் சர்வீஸை சப்போர்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப், மொபைலில் கூட நம்ம வந்து ட்ரைவில் ஆக்சஸ் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம் ஃபைல்ஸ். அதுதான் ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ். அடுத்தது ரிசோர்ஸ் பூலிங். அதாவது ஷேர்டு பூல் ஆஃப் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ட்ரைவே எடுத்துக்கலாம். அதில் வந்து நமக்குன்னு ஒரு 5 GB 10 GB கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஃபைல் போட்டிருப்போம். பட் அந்த ஃபைல் இருக்கிற ட்ரைவையே பல யூசருக்கு வந்து பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் அது நமக்கு தெரியாது. அவங்களோட ஃபைல்ஸ் நமக்கு கிடைக்காது, நம்மளோட ஃபைல்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி OTT சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைல் தான், அதாவது ஒரு வெர்ஷன் ஆஃப் ஃபைல் இருக்கும். அதை பல யூசருக்கு ஷேர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு பிரிச்சும் கொடுத்துருப்பாங்க. இது ரிசோர்ஸ் பூலிங். ஸோ நெக்ஸ்ட்டு ரேபிட் எலாஸ்டிசிட்டி. இந்த ரேபிட் எலாஸ்டிசிட்டினா என்னென்னா, இந்த நமக்கிட்ட கொடுத்துருக்க ரிசோர்ஸை எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் டக்குன்னு இமீடியட்டாக ஸ்கேல் அப் பண்ண முடியும், ஸ்கேல் டவுன் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் AWSல, வெப்சைட்டில் சர்வர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், க்ளவுட் சர்வர் 2 GB ரேம். எனக்கு இப்போ அது 4 GB மாற்றணும்னா ஜஸ்ட்டு கிளிக் ஆஃப் பட்டனில் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணால் எனக்கு வந்து அந்த அதே சர்வர் அதே டேட்டாவோட 4 GBக்கு மாறிக்கும். மறுபடியும் எனக்கு இல்லை யூசர்ஸ் குறைஞ்சிட்டாங்க, இப்போ நான் பேமெண்ட் குறைக்கணும் அப்படின்னா டக்குன்னு வந்து அந்த செட்டிங்ஸில் போய் மறுபடியும் சைஸை குறைச்சோம்னா நமக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் வந்து அந்த சைஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கேல் டவுனும் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அடுத்தது மெஷர்டு சர்வீஸ். அதாவது நான் சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பே பண்ணால் போதும். இப்போ 30 நாளில் வந்து ஃபஸ்ட்டு 10 நாள் நான் 2 GB ஆஃப் ரேமு 100 GB ஆஃப் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருந்தேன்னா மிச்சம் 20 நாள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4 GB ஆஃப் ரேம் 200 GB யூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த 10 நாளுக்கு எவ்வளவோ அந்த 20 நாளைக்கு எவ்வளோ எல்லாம் சேர்த்து அந்த எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கு தான் பில் போடுவாங்க. அதுதான் பே ஆஸ் யூ கோ. அடுத்தது ஹை அவைலபிலிட்டி. மேக்ஸிமம் வந்து டவுன் டைம் ரொம்ப கம்மி, 24/7 அவைலபிள் இருக்கும். எங்கேயாவது ரேர் சினாரியோவில் வந்து டவுன் டைம் இருக்கும், சர்வர் டவுன் ஆகலாம், மறுபடியும் அப் பண்ணிடுவாங்க இமிடியேட்டாக ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். மல்டி டெனன்சி. அதாவது மல்டி டெனன்ட் அப்ளிகேஷனால என்னென்னா, இல்லை மல்டி டெனன்ட் ஸ்டோரேஜ்னா என்னென்னா, ஒரே ஒரு ஃபிசிக்கல் டிரைவாக இருக்கலாம். அந்த டிரைவ் வந்து பல கஸ்டமருக்கு வந்து பார்ட்டிஷன் பண்ணி விர்ச்சுவல் பார்ட்டிஷன் பண்ணி பல பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. பட் ஒவ்வொரு யூசருக்கும் இன்னொரு யூசரோடைய கண்டென்ட்டோ இன்னொரு யூசரோட டிரைவோ இல்லை இன்னொரு யூசரோடைய ரிசோர்ஸோ ஷேர் ஆகாது. அதுதான் மல்டி டெனன்சி. ஒரே ரிசோர்ஸ் அதை வந்து மல்டி யூசருக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்கேலபிலிட்டி. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் லோடு அதிகமாகும் போது, அதாவது சர்வர் லோடு அதிகமாகும் போது டிரைவை வந்து டிரைவையோ இல்லை ரேமையோ இல்லை ப்ராசஸரையோ ஆட்டோமேட்டிக்காக அதோட சைஸை வந்து வேரி பண்ணுற அளவுக்கு உள்ளுக்குள்ள ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ளவுட். க்ளவுட் சர்வீஸ் மாடல்ஸ். இந்த க்ளவுட் சர்வீசஸை யூசருக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணப்படுது, அப்புறம் யூசர் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்,
பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், அப்புறம் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ இந்த 3 வகையாக வந்து யூசருக்கு வந்து க்ளவுட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்னால் டேரெக்டாக எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 GB சர்வர், ஒரு குறிப்பிட்ட மெகாஹெர்ட்ஸ் இருக்கிற இல்லை குறிப்பிட்ட ஜிகாஹெர்ட்ஸ் இருக்கிற ப்ராசஸர் இருக்கிற ஒரு விர்ச்சுவல் சர்வர் எனக்கு வேணும் அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த விர்ச்சுவல் சர்வர் மட்டும் கொடுப்பாங்க. அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் அப்ளிகேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நம்ம வேலை. அந்த சர்வருடைய பேக் சைடில் இருக்கிற ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன்லாம் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்துக்குவாங்க. அதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ AWS எடுத்துக்கலாம். AWSல வந்து நம்ம சர்வர் கேட்டோம்னா அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அந்த லிங்க் வந்துடும். அதுக்குள்ளே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இமேஜஸ் அவங்க கொடுத்துருவாங்க. அதில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணுமோ செலக்ட் பண்ணி அதை இன்ஸ்டால் கொடுத்தோம்னா அந்த இன்ஸ்டாலேஷன் எல்லாமே அது அங்கேயே முடிஞ்சிடும். அப்புறம் அப்ளிகேஷன் எல்லாமே நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். பட் சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற விர்ச்சுவலைசேஷன், அந்த ரிசோர்ஸ் மேனேஜ் எல்லாமே அதை பார்த்துக்குவாங்க. அப்புறம் இதில் என்ன அட்வான்டேஜ்னா நம்மக்கிட்ட ஃபுல் ரிசோர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உள்ளே என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், என்ன டேட்டா எங்கே ஸ்டோர் பண்ணணும் எல்லாமே நம்ம கையில் இருக்கும். அதே மாதிரி நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு மட்டும் பே பண்ணால் போதும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமேசான் EC2, எலாஸ்டிக் கம்ப்யூட் க்ளவுடு, அப்புறம் இன்னும் 2-3 இருக்குது. ஸோ இது நம்ம நிறையா யூஸ் கேஸ் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம நிறையா வெப்சைட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஹோஸ்ட் பண்ணலாம். மேபி நம்ம ஐடி இன்ஸ்டால் பண்ணி கோடு கூட பண்ணலாம். அது நம்ம விருப்பம். OS கேட்டால் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதாவது சர்வர் கேட்டால் கொடுத்துருவாங்க. அடுத்தது பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். இப்போ இதில் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸில் வந்து நமக்கு வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே எந்த கண்ட்ரோலும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ ரியாக்டோடைய ஆப் வந்து டிப்ளாய் பண்ணணும், எனக்கு வந்து பேக்எண்ட் MongoDB வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்மாக அவங்க சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரியாக்ட் சர்வர் கொடுப்பாங்க, அதே மாதிரி MongoDB சர்வர் கொடுப்பாங்க. நம்ம டேரெக்டாக அந்த ஃபைல்ஸை கொண்டு போய் போட்டால் போதும். MongoDBனா கான்ஃபிகரேஷன் செட் பண்ணால் போதும், நம்ம டேரெக்டாக நம்மளோட ஆப்பை டிப்ளாய் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொடுக்குற சர்வீஸ் பேர் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். நமக்கு வந்து அந்த OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. பின்னாடி லினக்ஸ் இருக்கலாம், விண்டோஸ் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் நமக்கு தேவை ரியாக்ட்னா ரியாக்ட் சர்வர் வரும், டேட்டாபேஸ் சர்வர் என்ன வேணுமோ அதை கேட்டோம்னா அது வரும், அவ்வளோதான். ஸோ அந்த பிளாட்ஃபார்மே நமக்கு சர்வீஸாக கொடுக்குறாங்க. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ரன் டைம் என்விரான்மெண்ட், டெவலப்மெண்ட் டூல்ஸ், டேட்டாபேஸஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னால் நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி தேவையான லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணி இந்த டிலேலாம் எனக்கு இருக்காது. டேரெக்டாக நான் டிப்ளாய்மெண்ட் மட்டும் பண்ணி என்னுடைய ஆப்பை, என்னுடைய வெப்சைட்டையோ இல்லை வெப் ஆப்பையோ லைவுக்கு உடனே கொண்டு வர முடியும். அதேமாதிரி ஸ்கேலபிலிட்டி இன்னும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது வந்து நிறையா க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் பண்ணுறாங்க. கூகுள் ஆப் இன்ஜின் இருக்குது, அமேசான்லேயும் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ இது வந்து பியூர்லி சாஃப்ட்வேர் மட்டும்தான், வேறு எதுவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் கிடையாது, டிப்ளாய்மெண்ட் பண்ணுற ஏரியா அது எதுவுமே கிடையாது. டேரெக்டாக சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூகுள் டிரைவ்லேருந்து ஏதாவது ஒரு எக்ஸல் ஷீட்டை டபுள் கிளிக் பண்ணோம்னா கூகுள் ஷீட்ஸில் ஓப்பன் ஆகும். அந்த கூகுள் ஷீட் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம சிஸ்டமில் இருக்க எக்ஸல் மாதிரியே க்ளவுடில் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இல்லை கூகுள் எக்ஸல் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் வந்து நம்மளோட எக்ஸல் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுது. ஸோ இது வந்து க்ளவுட் சாஃப்ட்வேர். இந்த மாதிரி சர்வீசஸ் தான் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி, இன்ஸ்டலேஷன் எதுவும் தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் எதுவும் தேவையில்லை, எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும், அவ்வளோதான். இதில் நிறையா சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365, அப்புறம் ட்ராப் பாக்ஸ் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் க்ளவுட் சர்வீஸ் மாடல்ஸ்.